அவ்வளோ சூடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம், மதிய வணக்கம். பார்த்தீங்கன்னா வேலை நடந்துக்கிட்டு இருக்குது வீட்டில். ஏசி சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் தான் உங்களுக்கு இந்த தகவலை நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சகோதரங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன் நான். நம்ம வீட்டில் ஏசி மெஷின் வந்து உடஞ்சிருச்சு, அது சம்மந்தமாக செய்ய வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க அந்த டீட்டெயில்ஸை தராங்க. நிறைய வீடுகளில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த மெஷின் வந்து தீப்பிடிக்கிறது, சூடு பிடிக்கிறது, எரிகிறது அதிகரிச்சிருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 hours மெஷின் வேலை செய்கிறது. நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியில் நிறைய பேர் ஆஃப் பண்ணுறதில்ல. ரூம் ஃபுல் டெம்பரேச்சர் நல்லா கூலாக இருந்தாலும் மெஷின் 24 hours ஓடுறது. அது சில நேரங்களில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகிடும், தீப்பிடிச்சிடும். அப்படி தீப்பிடிக்கும் போது வேணா இதில் பாருங்கள், இதில் எல்லாமே வந்து வயர்கள் தான், மொத்தமாகவே வயர்கள் தான், நிறையவே வயர்கள். அந்த மாதிரி இந்த மோட்டர்லாம் பார்த்திங்கன்னா சடனாக தீப்பிடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. इनका फेस ले लो, बोलो इसका एक्सीडेंट हो गया, किसी का काम में एक्सीडेंट हो गया। बोलता आओ आगे आओ, जाओ देखो बोटा. இந்த மாதிரி நிறைய வயர்கள், நிறைய இந்த மோட்டர் இதுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளை 24 மணி நேரம் வேலை செய்ய வச்சா நம்ம வேலை செய்வோமா? நிற்காமல் வேலை செய்வோமா? இல்லை இல்லையா? கொஞ்சம் சரி ரெஸ்ட் வேணும் இல்லையா? அது மாதிரி தான் இந்த ஏசி மெஷின் எல்லா மெஷினரிகளுமே, ரூமில் இருக்கிற லைட்டாக இருக்கட்டும், பாத்ரூமில் இருக்கிற எக்ஸாஸ்ட் ஃபேனாக இருக்கட்டும், அந்த வாடை வெளியேறதுக்காக வைப்பீங்க இல்லையா, ஃபேன் ஆன் பண்ணி வைப்பீங்க இல்லையா, அந்த ஃபேனாக இருக்கட்டும். அதே போல் வேறு என்ன, இந்த ஏசி மிஷின்லேருந்து எல்லாமே ரூமில் இருக்கிற லைட் உட்பட அனைத்துமே கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுங்க. தொடர்ந்து வேலை செய்ய வைக்காதீங்க. ஏன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தீப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தீப்பிடிச்சிச்சின்னு வைங்க, அப்படியே மொத்தமாக இருக்கிற இடங்கள்லாம் மொத்தமாக தீயாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் நினைக்கிறேன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த நியூஸ் எனக்கு போட கிடைக்கல, மிஸ் ஆகிடுச்சு. சவுதி அரேபியாவில் 3 குழந்தைங்க, எல்லாம் 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க நினைக்கிறேன், 3 குழந்தைங்க உயிரிழந்துருந்துச்சு. அதே மாதிரி இப்போ சபாலாமட் பகுதிகளில் கூட இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரீசெண்டாக ஒரு தீ விபத்தில் அம்மா இறந்துட்டாங்க, குழந்தையும் பனிப்பெண்ணும் தப்பிட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம், முடிந்த வரைக்கும் சேஃபாக இருங்க. கொஞ்ச நேரம் சரி உங்களுடைய ரூமில் இருக்கிற ஏசியை அல்லது மற்ற திறனியல் உபகரணங்களை, ஃபோன் சார்ஜர் உட்பட, ஃபோன் சார்ஜராக இருக்கட்டும், பவர் ப்ளக்காக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வைங்க. ரொம்ப கவனமாக இருங்க. இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். என்ன இவங்க இந்த ஏசி செய்கிறவங்க இல்லையா, அவங்க வந்து ஏசி ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் செய்கிறவங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்ச நிறைய இன்சிடெண்ட் வந்து இதாக தான் இருந்ததாக சொன்னாங்க. அதனால தான் இதை போடணும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப கவனம், முடிந்த வரைக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். यो चले WD-40 लाए लो. قوة الإطفاء العام وهي قوة نظامية تعمل جميع مراكز الإطفاء، هدفها الأساسي هو حماية الأرواح والممتلكات وتحقيق الأمن المجتمعي. دور إدارة العلاقات العامة والإعلام ودور أساسي في قوة الإطفاء العام. اليوم نسلط الضوء على الإجراءات الوقائية. لا قدر الله حصل معك أي حادث في المنزل، يجب توافر أجهزة الوقائية، منها مطفأة الحريق، كاشف الدخان، وبطانية الحريق. وظيفة كاشف الدخان وهو جزء أساسي اليوم ركبه في جميع أرجاء المنزل، يعطيك صوت تنبيهات مبدئية. لا قدر الله الأدخنة الناتجة من الحريق تكون حارة فتصعد إلى أسطح المنزل، فبالتالي يعطيني الإنذار المبكر للتصرف الصحيح.
مطفأة الحريق دورها مكافحة الحريق الأولي في بداية نشوب الحريق. دائما ننصح بتوافر مطفأة حريق المناسبة سواء كانت البودر أو CO2، ونود نسلط الضوء للأخوة المواطنين والمقيمين الطريقة الصحيحة للإخلاء. أولا الابتعاد عن مكان الخطر. الإخلاء يكون بعدم استخدام المصاعد، استخدام سلم الطوارئ، والابتعاد عن الأدخنة أو ألسنة النار الناتجة من الحريق. الذهاب إلى مكان آمن وهو خارج المنزل، واتصال على هاتف الطوارئ 112، إعطاء المعلومات الصحيحة، واحرص دائما عدم الدخول إلى المنزل مرة أخرى لحين وصول رجال الإطفاء. كنا وما زلنا وسنظل في خدمة الوطن، ونستمد قوتنا من حبنا لهذه الأرض. رجال الإطفاء دائما على هب الاستعداد لحماية الأرواح والممتلكات، ونسأل الله أن يديم علينا نعمة الأمن والأمان ويحفظ الكويت من كل مكروه. حنا البلد نسلاه يتحدى وهج النار، لأجل الوطن يرتاح نرخص لها الأعمار. البلد نسلاه يتحدى وهج النار.